Say, Lord, we believe you. We give you all the glory that you deserve, Father. Thank you, Lord. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி ஒரு ஜெப சிந்தையோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த தேவன் ஹல்லேலூயா, ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷதரலமம எல்லா ஆவிக்குரிய வரத்தை பெற்றவர்கள், அந்நிய பாஷை தெரிந்தவர்கள் வாய்களை திறந்து சத்தமாக ஓ ஷதரலமமம ரீதரலபபபபப ரீஷந்தரல கமான் சர்ச். எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டும் பொழுது சத்ரு வெக்கப்பட்டு போவான். கரங்களை தட்டும் பொழுது எல்லா நுகங்கள் மாறும். கரங்களை தட்டும் பொழுது கண்ணீர் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டும் பொழுது சத்ரு நம்மை விட்டு ஓடி போகிற ஒரு அனுபவம். கரங்களை தட்டுகிறவர் ஒவ்வொருத்தரின் மத்தியில் ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்குகிறது. எல்லாவில் நிறைந்து அந்நிய பாஷை எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, வாய்களை திறக்கும் பொழுது ஓ சற்று நடுங்குவான். அவனுடைய வல்லமைகள் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய ஸ்தோத்திரத்துக்கு ஈடாக அவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியில் வரம் பெற்ற எல்லாரும் கரங்களை தட்டுங்க, விடுதலையோடு தட்டுங்க, ஒரு அர்ப்பணிப்போடு தட்டுங்க, ஒரு நம்பிக்கையோடு தட்டுங்க. தேவன் அற்புதங்களை செய்வார், தேவன் விடுதலைகளை தருவார். ஆபிரகாமுக்கு செய்த தேவன், ஆகாரின் கண்ணீரை துடைத்த தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர் கர்த்தாவே நீர், எனக்கும் செய்ய நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படியே ஜெப சிந்தையோடு 2 ஜெப குறிப்புகளுக்காக இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக இடத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பேருக்கு தெரியும்? எல்லா இஸ்ரேல், பாலஸ்தீன், ஈராக், ரஷ்யா, யுக்ரைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பேருக்கு ஒரு பாரம் இருக்கு. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்துக்காக, உலகத்துக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நின்று, எல்லாரும் யார் யார் முடியுமோ, ஈவன் யூ கேன் நீல் டவுன் ஆன் யுவர் ஃபீட், முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா ஒருவர் முன்பதாக வந்து இதற்காக, இந்த யுத்தங்களுக்காக எல்லாமே கர்த்தரோட ஞானம் இந்த தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். யுத்தங்கள் மாறணும். ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய உலகத்துக்கு வேணும். யார் ஜெபிக்க போறீங்க? முன்பதாக வாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச யாரும் ஒருவர் முன்பதாக வந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யார் வெக்கப்பட வேண்டாம், முன்பதாக வந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சுருக்கமாக ஒரு 2-3 நிமிஷங்கள் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கள் தேசத்திற்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு அடையாளமாக ஆண்டவரே நீங்க சொன்ன எல்லா Yes, Lord. காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறதற்காக கரத்தில் உமக்கு ஒப்பு ஸ்தோத்திரம் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷதரல கர்த்தர் மம ஆண்டவரே மம ஸ்தோத்திரப்பா. தேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தனை தடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் Yes, செபிக்கிறோம். Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம். யுத்தங்களினாலே ஆண்டவரே பேரழிவுகள் ஆண்டவரே உயிர் சேதங்கள் ஏற்படாத படிக்கு Yes, கர்த்தர் Lord. கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் Yes, செபிக்கிறோம். Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பாமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தேசங்களையும் ஏசப்பா உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே Yes, Lord. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்தை அந்த தேசங்களிலே கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ சமாதானம் அந்த தேசங்களிலே உண்டாவதாக இந்த நேம் ஆஃப் Amen. ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சீக்கிரத்திலே ஆண்டவரே அப்பா யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படும்படியாக Yes, Lord. Yes, Lord. இயேசுவின் நாமத்தினாலே Yes, Lord. நாங்கள் கட்டளையிட்டு Shadara நாங்கள் la ba ஜெபிக்கிறோம் ba ba சுவாமி. ba ba. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் Yes, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பா. கர்த்தர் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. Yes, Lord. சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. தாரும் ஐயா. உங்க நாமம் மாத்திரம் இதன் மூலம் மகிமைப்படுவதாக. Yes, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. Yes, Lord. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எல்லா நல்ல கரங்களை பிதாவே. தட்டி இயேசுவின் நாமத்தில் எல்லா யுத்தங்கள் தடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய அந்த விஸ்டம் எல்லா லீடர்ஸ்க்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக முக்கியமான ஜெப குறிப்பு நம்முடைய சபைக்காக புது பில்டிங் கட்டுகிற பணிகளை அடிப்படை பிளான்ஸ்கள் சபையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர்கள் இன்னைக்கு அந்த பிளான்ஸ்களுக்காக வெளியில் சென்றிருக்கிறார்கள். அதற்காக முக்கியமாக யாருன்னா பாரத்தோடு இந்த இடத்தில் ஒரு விஷன் இருக்குது பாஸ்டருக்கு. என்னன்னு சொன்னால் கீழே ஒரு பார்க்கிங்கு மண்டபம், அப்புறம் ஒரு சர்ச், அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஃபனேஜ் பண்ணணும்னு சொல்கிற பிளான் இருக்குது இந்த பில்டிங்கில். கர்த்தர் அது எல்லாமே வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. நாம் பிளான் பண்ணால் கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? அதை ஆசீர்வதித்து நிறைவேற்றுவார். யாருக்கு அந்த பாரம் இருக்குது? நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிற பாரம் யாருக்கு இருக்கும்? முன்பதாக வாங்க. இது ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. வாங்க, சொன்ன உடனே சீக்கிரமாக ஓடி வரணும். ஹல்லேலூயா. வாங்க. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி கர்த்தர் பெரிய காரியங்கள் நம் சபையில் செய்ய வேண்டும். நம்முடைய பிளான்ஸ் எல்லாமே ஆசீர்வதிக்க வேண்டும். உதவிகள் வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம், ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபையாரோடு ஆண்டவரே இந்த பிஜேஜி சபைக்காக ஆண்டவரே அப்பா சபை மக்களோடு உம்மை துதித்து உம்மை ஆராதனை செய்து உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை தியானிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சபை எழுப்புதலுக்காய் ஆண்டவரே அப்பா இந்த சபையை கட்டுகிறதற்காய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பெரிய சபையை உருவாக்குகிறதற்காய் ஆண்டவரே அப்பா நாங்கள் திட்டம் வைத்திருக்கிற ஆண்டவரே பாஸ்டர் திட்டம் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய நாமமும் தரிக்கப்பட்டிருக்கணும் ராஜாவே. அப்பா நீங்க ஆலோசனை தேவன் ராஜா, ஆலோசனை ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலையும் பாஸ்டருக்கும் அவர்கள் கூட வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை தந்தருளும். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். லூக்கா 2:52 ராஜாவே இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். இந்த சபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாஸ்டர் முதற்கொண்டு ராஜாவே பாஸ்டரோட குடும்பங்கள் முதற்கொண்டு ராஜாவே ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த சபைக்குரிய வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தடையா இருக்கிற ஒவ்வொன்றையும் கட்டி எழுப்பி ஜபத்தோடு கட்டி எழுப்ப நாங்கள் கிருபையா இடத்துல வந்திருக்கிற ராஜா. கிருபையா எங்களுக்கு இறங்குவீர் ராஜா. அப்பா ஆண்டவரே திட்டம் வைத்திருக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ராஜா உம்முடைய நாமம் இந்த இடத்துல வெயிட்டா இருக்கணும் ஏசப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே இந்த இடத்துல மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்தணும் ராஜா. நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சபையில அந்த இந்த சபைக்குரிய தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மனதிலும் நீர் வேறொன்று நிற்க செய்வீர் ராஜாவே. அவர்களால் முடிந்த உதவியை செய்ய இந்த சபையோட கட்டிடம் இன்னும் வளர்ந்து ராஜாவே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை அறியாத பிள்ளைகளும் வந்து கண்டுகொள்ள உம்மை அறிந்து கொள்ள இந்த
சபையின் கட்டிடத்தை நீர் புதிதா எழுப்ப Yes. Amen. Amen. செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. Yes, Lord. அப்பா, இந்த இடத்துல உம்முடைய நாமத்தை ஒன்றுமே இல்லாம தொடங்கணும்னு பாஸ்டர் சொன்னாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இப்போ ஆண்டவரே அப்பா, உம்முடைய வளர்ச்சியில, உம்முடைய அதிசயத்தால, உம்முடைய அற்புதத்தால, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தால Yes, இந்த அளவுக்கு எழும்பி நிற்கிறது ராஜாவே. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா, அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ராஜாவே உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு அவரை ஆளுகை செய்ய ராஜாவே. அப்பா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினது போல ராஜாவே, நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த சபை, இந்த பிஜேஜி சபை நீர் ஆசீர்வதித்து 1000 மடங்கு ஆண்டவரே தேவைகள் ஆண்டவரே crore கணக்குல இருக்குன்னு சொன்னாங்க ஏசப்பா பாஸ்டர். அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க ஏசப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா. உம்மாலே எல்லாமே கூட ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம். சபையாரோடு சேர்ந்து இந்த சர்ச் மூலமா ஆண்டவரே அப்பா இந்த சபையை கட்டி எழுப்ப ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எங்கள் முழு மனதோடு ஆண்டவரே பிரார்த்தனையோடு ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெப விண்ணப்பத்தை கேட்டு ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே மோசே கட்டிடத்தை எழுப்பி கட்டிடத்தை போல ஆண்டவரே இந்த எழுப்புதலை நீர் கட்டளையிட்டு இந்த கட்டிடம் திரும்ப எழும்ப ஆண்டவரே புதிதா எழும்ப புது பலன் அடைந்து போல செட்டைகளை அடித்து எழும்ப நீர் கிருபையாய் உதவி செய்தருளும். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இதுக்குரிய காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் பாச வெளியே செல்லும் போது போக்கிலும் மரத்திலும் பரிசுத்த தூதர்களை கொண்டு பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஒவ்வொரு மனிதர்கள் கண்களையும் இதற்காக பேச போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் கண்களையும் உம்முடைய கண்களையும் தய கிடைக்கும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜாவே. ஜெபத்தை கேட்டு எங்கள் ஜெப விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கரங்களை தட்டி நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பதிலை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். விடுதலை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Please sit down. மாலை நேரத்திலும் உங்களை யாவரும் பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த 100 நாள் பிரார்த்தனைக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் பிஜேஜி சபையின் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மத்தியில் எல்லாரையும் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பாஸ்டர் டிஸப்பியர் ஆகிட்டார், இன்னைக்கு யாரும் அப்பியர் ஆகிட்டாரான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? பாஸ்டர் சொன்ன மாதிரி வெளியில் போயிருக்காங்க, அந்த சில பிளான்ஸ்க்காக வெளியில் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள். அதனால கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தை கேட்க ஆவலாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்ப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கும் நம்முடைய தலைமை போதகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தமிழில் எதனா மிஸ்டேக் இருந்தால் மன்னிக்கணும். ஹல்லேலூயா. பெங்களூர் தமிழில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. எவ்ரி டைம் இது சொல்லணுமா? லாஸ்ட் டைமும் சொன்னீங்களே, இந்த வாட்டி இது அடிக்கடிக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு வாட்டி இப்படி தான் பாஸ்டர் இல்லை வேடத்தில் சென்னைக்கு போயிருக்கும்போது ஒரு யூத் மீட்டிங்கு, எல்லாருமே இப்படி வந்து உக்காந்துருந்தாங்க. பாஸ்டர் திடீர்னு சொன்ன, பிரதர் அர்ஜென்ட் வேலையாக இருக்குது, ஏதாச்சும் ஒன்று யூத் மத்தியில் என்ன பண்ணுங்க போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஓகே பாஸ்டர் பேசுகிறேன்னு சொல்லி என்ன பண்ண, யூத் பிள்ளைங்க எல்லாமே உக்காந்துருக்காங்க. நல்ல ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், தியானம் பண்ணிட்டு இருந்தோம். சடனாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்ன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? பொறுப்பு கொடுத்துருக்காங்க. பொறுப்பு என்று சொல்றதுக்கு என்ன சொல்லிட்டேன்? அப்போ அப்படிப்பட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் வந்தால் எல்லாமே மன்னிச்சுட்டு, ஏன்னா அவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? அது உண்மையுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அது தகுதியுள்ள வார்த்தை, இருதயங்களோடு பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு, நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கு?
இது அடிக்கடிக்கு சொல்லணுமா? இது அடிக்கடிக்கு ஏன் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்னு சொன்னால், அடிக்கடிக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை யோசிச்சுட்டு அதையே சொல்லி 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 இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எவ்வளோ பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அப்போ ஆசீர்வாதமும் அப்புறம் அந்த பெருக்கத்தை பெற்றுக்கொள்வது யார் கையில் இருக்கு? நம்முடைய கையில் இருக்கு. யார் கையில் இருக்கு? சிஸ்டர் உங்க கையில் இருக்கு, பிரதர் உங்க கையில் இருக்கு. ஆசீர்வாதமும் பெருக்கமும் ரெடியா இருக்கு, ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த வருடத்தின் ஸ்டார்டிங்ல இருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். முதல் 6 மாதங்களில் நாம் என்ன தியானம் செய்தோம்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் என்று அநேக காரியங்கள் நாம் முதல் 6 மாதங்கள் பார்த்தோம். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தோம். ஜூன் ஆர் ஜூலையிலிருந்து தொடர்ந்து நாம் பெருக்கத்தை குறித்து தியானம் செய்தோம். பெருக்கத்தை தியானம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவே ஒரு மெய்யான உதாரணமாய் எடுத்துக்கொண்டு அவருடைய இளமை, அவருடைய யங் ஏஜ்ல எப்படி வளர்ந்தார். அவர் எப்படி வளர்ந்தாரா? அவர் ஞானத்தில் வளரலையா? ஞானத்தில் வளர்ந்தார். வளர்ச்சியிலும் தேவன் அப்புறம் மனுஷனின் தயவிலும் அவர் என்ன பண்ணாரா? வளர்ந்தார். ஞானத்தில் 4 பகுதிகளை நாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் பார்த்தோம்? ஜெபத்தின் மூலமாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக வேத வசனத்தின் மூலமாக நாம் என்ன பண்ண முடியும்? தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? சின்ன சின்ன எறும்பு, கிரீச்சர்ஸ், ஸ்மால் கிரீச்சர்ஸ், கீழே இருக்கிற சின்ன சின்ன எறும்பை பார்த்து கூட நம்ம என்ன பண்ண முடியுமா? அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 4th டைமென்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த வாக் வித் வைஸ். யார் யார் இந்த ஞானம் உள்ளவர்களோடு நடக்கணும், அவரோடு என்ன பண்ணணும்? பழகணும். அப்படி பழகினாதான் நாம் என்னவா மாறுகிறோம்? ஞானவாளிகளாக நாம் என்ன மாறுகிறோம். அதுக்கு தொடர்ச்சியாக இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் விஸ்டம் நாம் பார்த்தோம். தமிழ் சர்வீஸில் அது பார்க்கல. பட் இன்னைக்கு இப்போ இந்த மாதம் தொடர்ச்சியில் ஒரு அடிப்படை கர்த்தர் என்ன பண்ணார்? பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் திட்டம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பணம் எல்லாருக்குமே தேவை. பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து ஒரு கடைக்கு போனீங்கன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு வாங்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு பணம் வேணும். வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாலும் பணம் வேணும். எல்லாத்துக்குமே மணி, ஃபினான்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில். அப்போது ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய பணத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு பெருக்கத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் உண்டு. இல்லாதவர்கள் யாருமே யாராச்சும் இருக்கீங்களா? டோட்டல் ஹாப்பி, லைஃபே ஹாப்பியாக இருக்கிறேன் சொல்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இப்போ ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷன் வந்துனே இருக்கும் லைஃப்பில். அப்போது கர்த்தர் இன்னைக்கு சபையை பார்த்து இந்த மாலை நேரத்தில் இன்னொரு புது வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பைபிள் எல்லாருமே எடுத்து யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7-8. Book of Exodus chapter 3 verses 7 and 8. Yes, அப்பொழுது கர்த்தர் போதும். இந்த வசனத்தை இப்படியே வைங்க, இதோடைய முன்னணியை சொல்றேன். இந்த எக்ஸோடஸ் என்கிற புஸ்தகம், யாத்ராகமம் என்ற புஸ்தகம் இருக்குல்ல,
அதோட மீனிங் என்ன தெரியுமா? எக்ஸிட். எக்ஸோடஸ் என்ன? எக்ஸிட், ஒரு இடத்துல இருந்து வெளியில வர்றது. அது என்னது? எக்ஸிட். இந்த புஸ்தகம் அதை என்ன பண்ணிருக்கு? எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் எங்க அடிமையா இருக்கிறார்கள்? எகிப்தில் அடிமையா இருக்கிறார்கள். அப்போ எகிப்தில் இருந்து அவர்கள் எங்க வராங்க? மறுபடியும் டிராவல் செஞ்சு எங்கே வரணும்? பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு அவர் வரணும். அப்போ அந்த எகிப்திலிருந்து வெளியில வராங்க பாருங்க, எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வருதுதான் இந்த புஸ்தகம். எக்ஸோடஸ், யாத்ராகமம், யாத்ரை, புனித யாத்ரை. புரியுதா? எல்லாருமே புனித என்ன சொல்ல, டிராவல்ஸ். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு, புனிதமான இடத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ட்ராவல் பண்ணுறீங்க. அப்படி இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அங்கே என்ட்ரி ஆகுறீங்க. இந்த புக் அப்படி தான். இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டு எங்கே போகிறாங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போகிறாங்க. அதோடைய எல்லா சம்பவங்கள் இந்த யாத்ராகமுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் கஷ்டங்கள், கண்ணீர்கள், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவருக்கு மெய்யான தேவன் யார் என்று இஸ்ரவேல்களுக்கு தெரியல. ஆபிரகாம் இருக்கிறார். இப்ப நம்ம சொன்ன ஆபிரகாம், ஈசாக்கு, யாரு? யாக்கோபு. அதுக்கு அடுத்தது யோசேப்பு. யோசேப்புக்கு அடுத்தது இவங்களுக்கு யாருக்குமே மெய்யான தேவன் பத்தி தெரியல. உண்மை சொல்ல போனோன்னு சொன்னா யோசேப் பத்தியே தெரியல. ஏன்னா 400 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம், 200, 300, 400 எல்லாமே என்னாச்சு? மறந்துட்டாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாங்க? நான் இந்த அடிமைத்தனத்திலேயே என்ன பண்ண போறேன்? இருக்கணும். இந்த எகிப்தே என்னுடைய தேசம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் அழைக்கப்பட்டதே அடிமைத்தனத்துல தான். எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யோசிச்சுட்டு கொண்டு அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நினைவில் வைத்திருந்தார். அப்ப கர்த்தர் ஒரு பிளான் பண்றாரு. இவர்கள் அந்த அடிமைத்தனத்தில், இவர் அந்த கண்ணீரில், கவலையில், கஷ்டத்தில் இருக்க நான் விரும்பல. இவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக யாரை அழைத்தார்? மோசையை அழைத்தார். மோசையை அழைத்து, நீ வா, எங்க வா, மலை மேலே வா. முள் செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இப்போ சிஸ்டர் படிச்சாங்கல்ல, இந்த வசனத்தை எங்க இருந்து சொல்றாங்க? முள் செடியின் நடுவில் கர்த்தருடைய சத்தம் எப்படியாய் துணிக்குது. கண்டினியூ, அந்த 7வது வசனத்தை படிங்க. ஏழாவது படிங்க. அப்பொழுது கர்த்தர் யார் பார்த்திருக்கிறார? ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறேன் என்று யாருக்கு சொல்றாரு? மோசேக்கு சொல்றாரு. அடுத்தது, அவர்கள் இடுகிற கூக்குரல்களை கேட்டேன். பார்க்கவே சொல்லுங்க, பார்க்கவே பார்த்தேன். அப்போ கேட்கவே கேட்டேன். அடுத்தது அவர்களை எகிப்தியர் கையில் இருந்து விடுதலை ஆக்கவும். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியே இதுதான். கர்த்தர் உன்னுடைய கண்ணீர் கவலைகளை பார்க்கவே பார்க்கிற தேவன். உன்னுடைய கூக்குரல்களை அவர் கேட்கிற தேவன். உன்னை எகிப்தியரின் கைகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவிக்க வல்லமை உள்ளது. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோமா? விடுவிக்கிற தேவன். God sees, God hears and God delivers. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் என்னென்ன பார்த்தாருன்னு இப்ப பார்ப்போமா? God sees. திருப்புங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம்.
4 verses 18. Yes. கர்த்தர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 காரியங்கள், நித்தியமான காரியங்கள், அநித்தியமான காரியங்கள் குறித்து ஆண்டவர் இங்க பேசிக்கொண்டு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Some of you have become arrogant. Sorry, ஒரு நிமிஷம். Yes. Chapter 4 verses 18. So we fix our eyes not on what is seen, but on what is unseen. Since what is seen is temporary, what is unseen is eternal. அப்போ நம்ம கண்ணுக்கு காணாதது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் நம்புறீங்க இதை? நம்ம அநேக நேரத்தில் ஜெபிக்கிறோம், நம்ம அநேக நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறோம். இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான போராட்டங்கள் உண்டு. யாரோடு உண்டு? இங்க இருக்கிற ஜனங்களோடு உண்டு. அது இல்லாம நம்முடைய மாம்சத்தோடு யாரோடு உண்டு? ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நீங்க ஆவியை பார்க்கலன்னு சொன்னா ஆவி இல்லைன்ற மாதிரி ஆயிடாது. ஏசப்பாவை டைரக்டா பார்க்கலன்னா ஏசு இல்லை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நமக்கு தெரியாதது, நமக்கு காணாதது, நமக்கு மறைவில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாம் பார்க்க முடியாது. ஆனால் யாரால் பார்க்க முடியும்? தேவனால் நாம் பார்க்க முடியாத அநேக காரியங்கள் தேவனால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம நினைச்சுக்கலாம், கர்த்தர் என்னுடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் கொடுக்கல. கர்த்தர், நான் அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு பதில் கொடுக்கல சொன்னா, நீங்க காண்கிற காரியத்தை ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டாராம். ஆண்டவர் அதை வித்தியாசமாய் பார்க்கிற தேவன். சரியான நேரத்தில் சரியானதை உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்க்கிற தேவன். நீங்க இங்க உலகத்தின் காரியங்கள், நீங்க நான் எல்லாருமே சேர்ந்து உலகத்தின் காரியங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரு மனுஷனை எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இங்க ஒரு பிரதர் உட்காந்து இருக்காரு. பிரதரை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியும்? ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்காரு, ஒரு பேண்ட் போட்டிருக்காரு, கை இப்படி போய் வச்சுட்டு என்னவோ யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன உள்ள யோசிக்கிறாருன்னு தெரியுதா? சில பேர் அது தீர்க்க தரிசனமா சொல்லிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு எல்லாமே தெரியுது, நான் கண்ணை மூடின உடனே எல்லாமே வெளிப்படையாக வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு குரூப் உண்டு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்றது நான் பார்க்க முடியாது, அது நான் தெரிஞ்சு கொள்ளவும் முடியாது. ஆனால் அவர் என்ன என் மீது வைத்திருக்கிறார் அவர் மனத்தில் என்று யார் புரிந்திருக்கிறார்? ஆண்டவர் புரிந்திருக்கிறார். அப்போ நான் ஜெபத்தில் இருந்தேன்னு சொன்னா, என்னை காண்கிற தேவனே அவரோடு நான் இருக்கணுமா, பேசணுமான்னா எஸ்பா பேசு ஓகேன்னு சொல்வார். இல்லையா, ஆண்டவர் என்ன பண்றாரு? கட், அங்க ஒரு பிளாக் போட்டுடுறாரு, வேண்டாம். அப்போ நாம் என்ன நினச்சிக்க கூடாது, ஆண்டவரே நீங்கள் இப்படி எல்லாமே என்னோட வாழ்க்கையில் நிறுத்துறீங்களேன்னு சொல்லி முறுமுறுத்து எனக்கு என்னோட ஜபத்துக்கு ஒரு சரியான பதில் இல்லையே என்ற அவிசுவாசமாக இருக்கும் பொழுது அநேக நேரம் நம்ம காண்கிற தேவனை என்ன பண்ணுகிறோம்? அவருக்கு ஒரு அவமரியாதை, அவருக்கு ஒரு டிஸ்ஒபீடியன்ஸ் நாம் கொடுக்குற ஜனங்களாய் மாறிவிடுகிறோம். அவர் ஒரு போதும் இஸ்ரவேலின் கண்ணீரை கண்ட தேவன் உன்னுடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் அதை உறுதியாக சொல்லுங்க, உன்னை கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன், உனக்கு ஒரு பதில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது தொடர்ச்சியாய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கேட்கிற தேவன். யாரை கேட்கிற தேவன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை என்ன பண்ணார்? ஆண்டவர் கேட்டாரா? அவர் படுகிற சஞ்சலத்தை, கஷ்டத்தை அவர் அப்பா கஷ்டம் சொன்னோடனே பரலோகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு? கேட்டுச்சு, என்னோட மகன் என்னோட மகள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இல்லை நான் போய் இவர் என்ன பண்ணும், எகிப்து கையிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லி அவருடைய கூக்குரல்களை கேட்ட ஆண்டவர். God hears. ஆண்டவர் உங்களுடைய கூக்குரல்களை, உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கேட்கிறார். சொல்லுங்க, கேட்கிறார். தேவன் கேட்கிறார். இப்போ ஒன்று யோசிப்போம். கர்த்தர் கேட்கணும்னு சொன்னா, இப்போ நவீன் நான் இருக்கிறேன், என்ன ஆண்டவர் கேட்க வேண்டாம். இப்போ நீங்க எல்லாமே உக்காந்து இருக்கீங்க, இப்போ நீங்க எல்லாமே என்ன கேட்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? பேசணும். நான் இங்க வந்துட்டு ஒண்ணுமே பேசாம ஊமை மாதிரி ஆமே நான் சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏதாச்சும் புரியுமா? புரியாது. அப்போ நான் பேசினா என்ன ஆகுது? உங்களுக்கு கேட்குது. அப்போ ஆண்டவர் கேட்கிற தேவன், அவர் கேட்க ரெடியா இருக்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் பேச கத்துக்கணும். ஹல்லேலூயா. அதிகமாய் அவரோடு பேச 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 அவர் கேட்க ஆர்வமாய், நீங்கள் என்ன பேசுறீங்க, நீங்க எதை பத்தி ஜெபிக்கிறீங்க என்று அவர் கேட்க ஆர்வமாய் இருக்கிறார். உங்களுக்கு நமக்கு உதவி செய்ய அவர் ஆர்வத்தோடு வந்து நமக்கு உதவி செய்து நம்மை நிறுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசணும், அமைதியா இருக்கக்கூடாது. அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அநேக தொல்லைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது அநேக நேரத்தில் ஜெபம் செய்ய தவறி விடுகிறோம். அநேக நேரத்தில் ஜெபிங்கன்னு சொன்னா ஒரு மனத்தோடு அந்த ஜெப குறிப்பு சொன்ன உடனே அதை நினைத்து நினைத்து மனத்தில் சொல்லி 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 ஜெபம் பண்ணாதான் ஒரு விடுதலை. ஏதோ ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி ஆமென் ஆமென் ஹல்லேலூயான்னு சொன்ன ஒரு விடுதலை இல்லை. நீங்க உங்க ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி ஒரு ஜெபத்தை செய்யும் போது தான் உண்மையான ஜெபம், உண்மையான ஒரு பதில் வரும். நாம் உண்மையான ஆராதனை செய்யலன்னா, நாம் உண்மையை பேசலன்னு சொன்னா, அங்கிருந்து அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் அமைதியா இருந்துடுவாரு. நமக்கு பதிலே வராது. அவர் பேசுகிற தேவன், நம்முடைய பேச்சை அவர் கேட்கிற தேவன். நாம் எப்படி பேசுகிறோம்? ஜெபத்தின் மூலமாய் பேசுகிறோம். தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுடைய இருதயங்களை தேற்ற வசனங்களை அனுப்பி உங்களோடு அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வசனத்தை, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் பார்க்கிறேன், உன்னோட ஜெபத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். He is listening, he is listening, he is listening for all the prayers and petitions what you have given to the Lord. Hallelujah. என்னென்ன பிரார்த்தனைகளை, என்னென்ன ஜெபங்களை நீர் செய்து இருக்கிறீரோ எல்லாமே ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். ஒரு ஊமையை பார்ப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 1-8. லூக்கா 18. பாருங்க, சோர்ந்து போகாமல் நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். You should consistently pray. Even in English consistently is a persistent prayer. எப்படி நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று இங்க ஒரு உண்மையை சொல்லுகிறார். பாருங்க, பாருங்க, ஒரு பட்டணத்தில் ஒரு அதிகாரி இருந்தான். அந்த அதிகாரி எப்படிப்பட்ட அதிகாரி? தேவனுடைய பயமும் இல்லை, மனுஷனுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு அதிகாரி ஒரு பட்டணத்தில் இருந்தான். எஸ், இந்த பட்டணத்தில் பார்க்கும் பொழுது 2 விதமானவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் நியாயாதிபதி. நியாயாதிபதி நியாயமே சொல்லாத நியாயாதிபதி. நியாயாதிபதி போஸ்ட் எது கொடுத்துருக்காங்க? ஒரு நியாயத்தை சொல்லணும். இவர் அநீதி நியாயாதிபதி. ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்க மாட்டாரு, தேவனுக்கு
பயப்பட மாட்டார். ஒரு நியாயாதிபதி போஸ்ட் கொடுத்தா என்ன பண்ணோம்? ஆண்டவர் எல்லாமே நீங்கள் போன ஒரு ஸ்டார்டிங் 25 டேஸில் பார்த்தீங்கன்னா ஜெலோபாத்தின் குமாரத்திகள் எல்லாருமே 5 பேர் வந்து யார்கிட்ட கேட்குறாங்க? மோசே கிட்ட எங்கள் அப்பாவுடைய ஆசையை கொடுங்க, எனக்கு நாங்கள் பெண்களாக இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே மோசே என்ன பண்ணுறான்? ஓடி போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான்? கேட்குற, ஆண்டவரே ஜெலோபாத்தின் குமார்த்திகள் இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி. மோசே தேவனுக்கு பயப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனால் இங்கே புதிய ஏற்பாடில் தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அதே ஊரில் ஒரு விதவை இருக்கிறான். அந்த அம்மா ஏதோ ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு சொல்லி போடல, ஏதோ ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமுக்கு என்ன வேணும்? நியாயம் வேணும். நியாயத்துக்கு யார்கிட்ட வர? இந்த அநீதியான நியாயாதிபதி கிட்ட வரா. எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு நியாயத்தை கொடுங்கன்னு சொல்லி. தொடர்ந்து பாருங்க, இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படல. அடிக்கடிக்கு இது என்ன இந்த அம்மாவுடைய தொல்லை, இப்படி வந்து என்ன பண்றான், என்ன டிஸ்டர்ப் பண்றான். ஒரு டைலாக் இருக்கு, இந்த தொல்லை தாங்கவே முடியலப்பா நான் சொல்றாங்கல்ல, அப்படி அவருக்கு இந்த தொல்லை என்ன பண்ணல, தாங்க முடியல. ஏதோ ஒரு நியாயத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க, வராம நிறுத்திடலான்னு சொல்லி யார் நினைக்கிறான்? ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி நினைக்கிறான். ஆனால் நம்முடைய கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. He is a fair judge. He is a honest judge. அவர் கண்டிப்பா நமக்கு நியாயம் செய்யாம இருப்பாரா? ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியோ மனத்தில ஒரு கருணை வந்துச்சுன்னா, கருணை நாயகன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், உங்களுடைய ஜபத்துக்கு, உங்களுடைய கூக்குரல்களுக்கு அவர் பதில் கொடுக்காம இருப்பாரா? உங்களுடைய ஜபத்தை பார்க்காம கேட்காம அவர் இருந்திருப்பாரா? இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் சபையை உங்களுக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய கூக்குரல்களை நான் கேட்டிருக்கிறேன், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். நான் அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல, நான் நீதி உள்ள நியாயாதிபதி. உனக்கு தேவையானதுக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்ரிபடி லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே, அப்பா உமக்கு நன்றி, இந்த நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் செய்வாராக. கரமுயர்த்துற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. யாத்ராகமத்தில் இப்போதான் பார்த்தோம், அவர் என்ன பண்ணார்? கண்ணீரை கண்டார், கூக்குரல்களை கேட்டார். கேட்டு அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, பிளான் போட்டுட்டாரு. சூப்பர் பிளானர் நம்முடைய காடு. ஜீசஸ் யாரு? குட் பிளானர். கேட்டாரு, பார்த்தாரு, இம்மிடியட்டா இப்போ என்ன பிளான் பண்றாரு? இம்மிடியட்டா இப்போ ஒரு பிளான் வந்து டெலிவர், இவர்களை எகிப்தியர்களின் கையிலிருந்து விடுவிக்கணும். இவர்களை என்ன பண்ணும்? எகிப்தியரின் கைகளிலிருந்து விடுவிக்கணும் சொல்கிற பிளானை இவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படி போட்டாரு. அதை மோசே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொன்னார்? படிங்க, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7, 8. இதுதான் கர்த்தருடைய பிளான். உன்னை அங்கேருந்து அடிமைத்தனத்துலேருந்து விடுவிக்கணும்.
இந்த அடிமைத்தனம் வச்சுக்கோங்க. இந்த அடிமைத்தனத்துலேருந்து உன்னை விடுவிக்கணும். பால் தேனு ஓடுற கானான் தேசத்துக்குள்ளே உன்னை அனுப்பணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ எல்லாரும் போகலாமா? அடிமைத்தனத்தில் இங்கே நான் இருக்கிறேன். இப்போ கானான் தேசத்துக்குள்ளே போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு விடுதலை. எதிரிலேருந்து ஆண்டவர் விடுதலை தரப்போகிறாரு. நம்மளுடைய தீம் மறந்துடக்கூடாது. எதை பற்றி பாஸ்டர் இந்த போன வாரத்துலேருந்து ஒரு அடிப்பாயத்தை போட்டிருக்காரு. பணத்தில், ஹல்லேலூயா, பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை. கரெக்டா? இப்போ இந்த அடிமைத்தனத்துல இருந்து காசு இல்லை, துட்டு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை, கஷ்டம். ஓகே, காசு இருக்கு, துட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, 2 பேருக்கு இருக்கிறவங்களுக்கு வசனம், இல்லாதவங்களுக்கு என்ன இந்த வசனம். எல்லாரோட பேச இந்த வசனம் தகுதியா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? போர் அடிக்குதா? தூக்கம் வருதா? கொஞ்சம் தலை ஆட்டுங்களா, இல்லைன்னா தூக்கம் வருதுன்னு நினச்சிக்க போகிறேன். இல்லையா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பணத்தில் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் எல்லாமே நீங்கள் பணத்துக்காகப்பட்ட கஷ்டங்கள், எடுத்த கூக்குரல்கள், நம்பி போயிருப்பீங்கல்ல, கை விட்டுட்டு இருப்பாங்கல்ல நிறைய பேர், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் இந்த 2024 வருடத்தில் இந்த மாசத்திலிருந்து, இந்த மந்த்ல இருந்து உங்களை பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க பெருக செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய லாஸ்கள் எல்லாம் ப்ராஃபிட்டாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ எல்லாமே ஆண்டவர் ஃபில் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. எஸ், வேணுமா இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பு வேணுமானா கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு, தேவன் அறிஞ்ச பிள்ளைங்களுக்கு நல்ல செழிப்பா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், சூப்பரா இருக்கணும், ஆண்டவர் மகிமைகளை செலுத்தணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த அடிமைத்தனத்திலேருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்ம போகணும். அப்போ இந்த பணம் விஷயத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 7 காரியங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு 15 நிமிஷம், 15 மினிட்ஸ், சரியா? ரொம்ப டைம் எடுக்க போகிறது இல்லை. 7 காரியங்கள் வேணா எழுதிக்கங்க. இதெல்லாம் நார்மல் காரியங்க தான், ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? இதை நம்ம தவறி விடுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதனால இது எல்லாமே 7 காரியங்கள். 7 habits that lead to financial blessing. 7 habits that leads to financial blessing. இது எப்படி சொல்லலாம்? இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நமக்கு தேவையான பழக்க வழக்கங்கள், இல்லைன்னா நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய ஹேபிட்ஸ். ஓகே, எழுதிக்கங்க. 7 habits to lead a financial blessing. ஸோ பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நமக்கு தேவையான பழக்க வழக்கங்கள். முதலாவது, ட்ரஸ்ட் காட் டு பி யுவர் சோர்ஸ் அண்ட் சப்ளை. முதலாவது பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் காட் டு பி யுவர் சோர்ஸ் அண்ட் சப்ளை. தேவனே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆதாரமும், அது மாத்திரமல்ல உங்களுடைய தேவைகளை சந்திப்பவர் அவரே என்று நம்பிக்கை வையுங்கள். ட்ரஸ்ட் என்று நம்பிக்கை வையுங்கள். தமிழில் மறுபடியும் சொல்றேன். தேவனே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஆதாரமும் என்றும், மற்ற அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளுக்கும் அவர் சந்திப்பார் என்று நம்ம என்ன பண்ண வேண்டுமா? நம்பிக்கை வைக்க வேண்டும். விசுவாசம். ஹல்லேலூயா. தேவையா? இந்த விசுவாசம் வேணுமா வேண்டாமா? விசுவாசம் தான் அடிப்படையான கிறிஸ்துவின் முதல் படி, ஃபர்ஸ்ட் படி. இங்க 2 படி இருக்குல்ல, இங்க இதுல வந்து முதல் படியே விசுவாசம். அதனால்தான் நீங்களும் நானும் விசுவாசி. அதனால்தான் நீங்களும் நானும் தேவனை அறிந்த விசுவாசி. தேவன் மீது நம்பிக்கை வைத்தோ, தேவன் மீது இல்லைன்னா தேவனை விசுவாசித்தோ, அதனால்தான் நாம் விசுவாசி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபெய்த். A believer, you and me are a believer because we believed in Christ. So this is the first step of Christianity. அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ரைட், எல்லாத்துக்குமே தேவை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ப்ரேயர் பண்றியா? பிளஸ் ஃபெய்த், நம்பிக்கையோடு
ஜெபம் பண்ணு. பைபிள் படிக்கிறியா? நான் உன்னோட பேச விரும்புகிறேன். நம்பிக்கையோடு நீ என்ன பண்ணு, வேதத்தை வாசிக்கும் போது உன்னோட பேச, உனக்கு இருக்கிற இந்த டென்ஷன்கள், உனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண நான் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ யூ ஹாவ் டு கீப் யுவர் ட்ரஸ்ட் தட் ஹீ இஸ் த ஓன்லி சோர்ஸ். அவர் ஒருவரே ஆதாரம். அது விட்டா இந்த பணம் நம் கையில் வர வேற ஆதாரம் இல்லை. ட்ரஸ்ட், நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? ஆண்டவர் மேல வைக்கணும். எப்போ நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் எல்லார் மேலும் நம்பிக்கை போதும். ஓகே, இன்னைக்கு கஷ்டம் இருக்கு பிரதர், ஹெல்ப் பண்ணுங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, உங்களையே நான் நம்பியிருக்கேன்னு சொன்னா, நோ, யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ பிலீவர். அது விசுவாசி சொல்லுகிற வார்த்தை அல்ல. முழு நம்பிக்கையும் யார் மீது வைக்க வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது அவர் நம் தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க என்ன செய்தாலும் பிளஸ் நம்பிக்கை. ரெண்டாவது ஸ்டெப் வந்து அது டிசைபிள்ஷிப். அது அடுத்தது பார்க்கலாம். இப்போ முதலாவது ட்ரஸ்ட் காட் டு பி a source and supply. படிங்க டியூட்ரானமி சாப்டர் 8 verses 18. உபாகமம் 8:18. இல்ல என்ன சொல்றேன் சொன்னா, பட் ரிமெம்பர் த லார்ட் காட் இஸ் ஹூ கிவ்ஸ் யூ தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் த வெல்த். நினைப்பாயாகன்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல கொடுத்தா இன்னும் டீட்டெயிலா இருக்கு. God is the one who gives you the ability. நீ அந்த பணத்தை சம்பாதிக்க உனக்கு பலன் கொடுக்கிறாரே, அது யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த பலனே இல்லைன்னா நம்ம போய் சம்பாதிக்க முடியுமா? வேலைக்கு போனோம், பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அங்கே தலை கிர்ன்னு சுத்துது, அப்படியே விழுந்துட்டோம். அவன் சொன்னா அன்னைக்குடைய சேலரி கொடுப்பாரா பாஸ்? ஆனா பிபி சுகர் எல்லாம் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா போய் நின்று வேலை செய்து சம்பாதிக்க அந்த பலன் கொடுக்கிறாரே, அது கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. இத முதலாவது trust that God will be your source and supply. ரெண்டாவது வந்து do your work as an act of worship. ரெண்டாவது financial breakthrough. இந்த பணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செழிப்பு வேணும்னு சொன்னா, நீங்க என்ன வேலை செய்கிறீர்களோ முழு இருதயத்தோடு செய்யுங்க. ஹோல் ஹார்ட்டட்லி do all the work. ஒரு வர்ஷிப் செய்றீங்க, ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கல்ல, அப்படி ஒரு பாஸ், ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னா கரெக்டாக என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சோம்பேறித்தனம் படக்கூடாது. யங் பீப்புள் நிறைய பேர் இருக்கீங்க, டோன்ட் பி லேசி. லேசி ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. பிஸ்னஸ் இருக்கா, 10 மணியா ஓப்பன்னு, நீ 9:45 பஞ்சுவலா என்ன பண்ணும்? போய் நீ பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி கஸ்டமர் வராங்களோ இல்லையோ உனக்கு ஆண்டவர் கொடுத்த இடத்தில் போய் உக்கார். ஒரு நாள் இல்லையா, 2 நாள் பிஸ்னஸ் இல்லையா, ஆண்டவர் அனுப்புவார். உன்னுடைய சின்சியாரிட்டியை பார்க்கிற ஆண்டவர். நீ கரெக்டா உனக்கு கொடுத்த வேலையில கரெக்டா இருக்கிறியான்னு பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன். ஆசீர்வாதியம் ஆசீர்வாதியம் ஆசீர்வாதியம். நீங்க வந்து பாட்டை பாடிட்டு கையை தட்டிட்டு போன ஆசீர்வாதம் இல்லை. செய்யற வேலையை நம்ம என்ன செய்யணும்? ஹோல் ஹார்ட்டடா செய்யணும். இல்லை எங்கன்னா கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா, வீட்டில் வேலை செய்கிறீங்களா, சாப போட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ வேலை விடுறப்பாரு இந்த அம்மா, மனசாட்சியே இல்லையா உனக்கு? நான் சொல்ல, அந்த வீட்டில் இருக்கிற அம்மாக்கோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற பாஸ்க்கோ என்ன பண்ணக்கூடாது? சாபம். கர்ஸ். டோன்ட் கர்ஸ், யூ வில் பி கர்ஸ்ட்.
முழு மனதோடு நீ பண்ணும் பொழுது அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம பார்த்தோம்ல, அந்த அம்மா கொடுக்குற வேலைக்கு, அந்த பாஸ் கொடுக்குற வேலைக்கு அவர் நியாயம் செய்வார். நீ எவ்வளோ உண்மையாக இருக்கிறியோ உன்னுக்குரிய நியாயத்தை செய்து உனக்கு கண்டிப்பாக அநியாயம் ஆகாது. நியாயத்தை கொடுத்து உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவதாக, keep good records of your finance. Keep good records of your finance. இது தமிழ் எப்படி சொல்லலாம்னு சொன்னா, உங்க பணத்தை குறித்து நல்லா பதிவை வையுங்கள். கீப் குட் ரெக்கார்ட், நல்லா எழுதி வைங்க. என்ன பிரதர் எழுதி வையேன்னு சொல்றீங்க? பணமே இல்லை, அப்படியே வருது, ஷிக் 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 அப்படியே போயிடுது. எங்க பிரதர் நான் எழுதி வைக்கிறது? ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இதை நீங்கள் இருக்கோ இல்லை இருக்கிறது நீங்கள் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் கொடுத்து அதிகமான ரெக்கார்டு எழுதுகிற அளவுக்கு உங்கள் பேங்க்கையும் உங்கள் ஹேண்ட்ஸையும் ஆண்டவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. எழுதி வைக்கணும். அநேக பேர் எழுத மாட்டாங்க. பணம் என்னாச்சு தெரில, கணக்கு என்னாச்சு தெரியுமா? கணக்கே தெரில, நான் மேத்ஸில் வீக்கு. எழுதி வைக்கிறீங்களா? எழுதி வைக்கல. அந்த பழக்கத்தை நம்ம என்ன பண்ணோம்? we have to cultivate that habit. இப்போ நீங்கள் பிரதர் நீங்கள் எல்லாமே இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் எழுதுறீங்களா? எங்கள் அம்மாவை கேட்டால் தான் தெரியும், நானும் மேத்ஸில் வீக்கு. இன்னைக்கு வசனத்தை ரெடி பண்ணும்போது தான் சரி, இனிமே ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு பணம், எனக்கு வர சேலரி எல்லாமே எழுதி வச்சு ஜெபம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுங்க, எழுதி வைங்க. நான் பண்ற காரியம் இல்லை, பைபிள்ல சொல்ற காரியம். சரி திருப்புங்க, இது பைபிள்ல சொல்லுதான் சொன்னா ஆமா சொல்லுது. திருப்புங்க நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 27:23. நவீன் சொன்ன வசனம் கிடையாது, பைபிள்ல இருக்கிற வசனம். சொல்ல பாருங்க, ஆடுகள் மீது மந்தை மீது நம்ம என்னவா இருக்கணுமா? கவனமா இருக்க வேண்டும். அந்த காலத்துல ஏன்னா கால்குலேட்டரு பேங்க்கு எல்லாமே இல்லை. மந்தை ஆடு ಅನ್ನೋದು அதுதான் அவங்களுக்கு பணம், ஆஸ்தி. ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு? அநேக மந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒட்டகங்கள், குதிரைகள், ஆடுகள், மாடுகள், இதுதான் அவருடைய ஆஸ்தி. அது மேல நாம் என்னவா இருக்கணுமா? கவனமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவனமா இரு. சொல்லுங்க, கவனமா இரு. வெரி குட். எனக்கு சொல்ல கவனமா இருங்க சிஸ்டர். எஸ், ஓகே. ஸோ கீப் அ ரெக்கார்ட்ஸ், ஓகே, ஆஃப் ஆல் யுவர் மணி டிரான்சாக்ஷன்ஸ். கமான். 4வது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. எவ்வளோ பேர் பண்றீங்க பார்க்கலாம், கை உயர்த்த வேண்டாம். கிவ் 10% பேக் டு காட். 10% ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கணுமா? ஆமென். சத்தம் இல்லை. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்ற? கிவ் 10% பேக் டு மீ. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் நீ 100% சம்பாதிக்கிறியா, அதுல 90% நீயே வச்சுக்க, 90 நீயே வச்சுக்க, அதுல 10 மட்டும் யாருக்கு கொடு? எனக்கு கொடு. என்னுடைய ஊழியத்தில் விதை. ஆனா என்ன சொல்றாரு? நீ விதைச்சா அப்படியே வச்சுக்க மாட்டேன், 30, 60, 100 உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் விதைச்சது ஒரு நாளும் அவர் வைத்துக் கொள்கிற தேவன் அல்ல, அவர் திருப்பி நமக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தசம பாகம் காணிக்கையில் நாம் உண்மையா இருக்க வேண்டும். இது இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் எந்த தைத்துமே என்ன பண்ணல, சர்ச்சுக்கு கொடுக்கல. அப்புறம் தைட்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே அந்த டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன் என்னோட வாழ்க்கையில். யார் யார் அது இன்னும் நீங்கள் பழக்க பண்ணிக்கலையோ, நீங்கள் என்ன பண்ணோம், அந்த தைத்தை சர்ச்சுக்கு
சர்ச்சுடைய ஊழியங்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. 10% பிலாங்ஸ் டு காட். 10% பிலாங்ஸ் டு காட். அப்படின்னா ஈஸியாக கணக்கு சொல்கிற புரியாதவங்களுக்கு, நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சா 90 ரூபாய் உங்களுக்கு, 10 ரூபாய் யாருக்கு? கர்த்தருக்கு. 1000 ரூபாய் சம்பாதிச்சா 900 rupees உங்களுக்கு, 100 ரூபாய் யாருக்கு? 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 9,000 உங்களுக்கு, 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? அப்படி விதைக்கணும். விதைச்சி கற்றுக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கி. கிவ் 10% பேக் டு காட். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் 5th key, save and invest for future. சேவ் அண்ட் இன்வெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். என்ன செய்யணுமா? பணத்தை சேவ் பண்ணும். சேவ் என்ன சொல்கிறீங்க தமிழ்? சேகரிக்கணும், சேமிக்கணும். கரெக்டாக பணத்தை என்ன பண்ணும்? சேமிக்கணும். அநேக பேர் சொல்லுவாங்க பணத்தை ரொம்ப சேமிச்சுட்டு இருந்தால் ரொம்ப கஞ்சூஸ் பார்ட்டி அப்பா இது. எப்போ 1 ரூபாவும் செலவு பண்ண மாட்டேன் இந்த பிரதரு இந்த சிஸ்டர், ஒன்றுமே செலவு பண்ண, எப்போ பணம் இல்லை 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 இதே சொல்லிட்டு இருக்கும். ஆனால் சில பேர் பணத்தை ரொம்ப லைக் ஞானமாக வித் விஸ்டம் தே சேவ் த மணி. எஸ், அது நல்ல ஹேபிட். நீங்கள் எப்போ என்ன பண்ணணும்? பணத்தை சேர்த்து வைக்கணும். சில பேர் இருக்காங்க என்ன தெரியுமா, அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே சொல்லுவாங்க, பாருப்பா மார்கோனல்லி ஃபுல்லாக எங்கள் தாத்தா தான், ஒரு 15 ஏக்கர் இருக்கு எங்கள் தாத்தா. அது பார் அங்கே பெரிய பில்டிங் கட்டிருக்காங்களே எங்கள் தாத்தா தான். 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கப்பா, இப்போ இவ்வளோ கோடியாக போதேன். இதெல்லாம் எங்களுக்கு கணக்கு நகர சர்க்கிள் எந்ததாப்பா? அப்பா நீ எவ்வளோப்பா வச்சிருக்க? 1 சென்ட்டு இல்லைப்பா. பாருங்க, உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும்? எஸ், யூ ஹாவ் டு சேவ். யூ ஹாவ் டு சேவ் அண்ட் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு 2 நிமிஷம் இதில் எடுக்க போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் யூடியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, இந்த பேங்க்ல போடுங்க, உங்க பணத்தை எடுத்துட்டு வாங்க, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்ல இந்த வட்டிக்காரர்கிட்ட என்ன பண்ணுங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. பண்ணா உங்களுக்கு 10 காசு வட்டி. ஐயோ, வட்டி வாங்காதவங்கள மாதிரி பார்க்குறீங்களே. 10 காசு வட்டி ஆசை இல்லையா? சரி, எவ்வளோ பேருக்கு ஆசை 10 காசு வட்டி? ரொம்ப உஷாரானவங்க யாருமே கை தூக்க மாட்டாங்க. சரி, அப்போது வட்டி அப்படி நிறைய யூடியூப்ல எல்லாமே நிறைய கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ நான் ரீசெண்டாக போன வாரத்தில் எங்கள் அம்மா கூட ஒரு டெய்லர் கடைக்கு போனேன். போனோடனே சரி, எங்கள் அம்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வெளில உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருந்து அந்த அம்மா ஓடி வந்தாங்க. நவீன் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். பாரு, நான் இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ண உடைய ஒய்ஃப்க்கு சொல்லுப்பா, வெறும் 3,500 ரூபாய் தான். நீ வாங்கிட்டு நீ 5 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன ஆகிடும்? நல்லா பணம் சம்பாதிக்கலான்னு சொன்னான். அப்படியான்னு கேட்டேன். அப்புறம் கடைசியில் ஒரு டைலாக் சொன்னா பாருங்க அந்த அம்மா, அப்பா உன்னுடைய ஒய்ஃப் என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறப்பா, அவன் இந்த ஆஃபர் நான் கொடுக்குறதே உன்னுடைய அதிருஷ்டம்னு சொன்னான். அப்போ வீட்டுக்கு ரொம்ப சிரிச்சிட்டு இருந்த இதை வீட்டில் சொல்லிட்டு, அப்போது ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்கு 3,500 ரூபாய் ப்ராடக்டை வாங்கிட்டு அதை 5 பேருக்கு நான் கொடுத்து, சர்ச்சில் ஒரு 5 சிஸ்டர்ஸ்க்கு இப்போ கொடுத்து அழகாக இருக்கிறவங்க முகத்தை எல்லாமே கெடுத்து, அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இந்த பிரதர் வேண்டாம், இவர் பிடிச்சிக்கிற மாதிரி கொண்டா ஓடிப்போன்னு சாப விடணுமா? பாருங்க, தட் இஸ் கால் செயின் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. 1-to-1 ஆம்வே ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் இந்த க்ரீம்ஸு, ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வராத ப்ராடக்ட்ஸு. ஸோ இப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா யங் சில்ட்ரன், உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ்,
ஆன்லைன் ஜங்லி ரம்மி ஆப். நிறைய பார்த்தீங்கன்னா இப்படி அநேக பேர் ஏமாத்திட்டு என்ன பண்ணாங்க, இருக்கிற பணத்தை, பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாமே திருடி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம எல்லாமே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பணம் எவ்வளோ கஷ்டம் சம்பாதிக்கிறது, அதை கரெக்டாக சேவ் பண்ணோம், கரெக்டான இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஓகே, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காகி உங்களுக்கு எல்லாமே சொன்னேன். யூ ஹாவ் டு பட்ஜெட், யூ ஹாவ் டு சேவ். ஓகே, இது இருக்கா வசனம் இருக்கு, பைபிள் ஆதாரமாக படிக்கலாம். நீதிமொழிகள் 21:20. மூடர்களும் அந்த எண்ணெயும் எல்லாமே எல்லாம் பண்றாங்க, செலவழிக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது, வேஸ்டா செலவழிக்கிறவங்க எல்லாம் யாரு, மூடர்கள். நீங்களும் நான் ஞானவான்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக ஞானத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ உங்களுடைய பணத்தை தப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கன்னா தெரியாமல் நீங்கள் பண்ணியிருந்தா வில் ப்ரே அண்ட் வில் see for that. ஓகே, அடுத்தது 6வது பட்ஜெட் யுவர் ஸ்பெண்டிங். சொல்லுங்க, பட்ஜெட். பட்ஜெட் எவ்வளோ பேருக்கு தெரியும்? பட்ஜெட் தெரியுமா? அப்போ ஒருத்தராச்சு கையை உயர்த்த சந்தோஷமா இருக்கு. பட்ஜெட் யாருக்குமே தெரியாதா? ஆமா, பட்ஜெட்னா இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட செலவு செய்யணும். நீங்க எவ்வளோ செய்யணும் என்பது ஃபர்ஸ்ட் பிளான் பண்றது. ஓகே, இப்போ ஒரு 10,000 ரூபாய் பண்ணணும், 10,000 ரூபாய் வேண்டாம், ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள ஒரு பட்ஜெட் போட்டு இது இந்த மாசத்துக்கு போதும்னு சொல்றது தான் ஒரு பட்ஜெட். இது எல்லா விமென்னும் பண்றீங்க. எல்லாம் இங்க உட்காந்துற சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல பட்ஜெட் போடுறவங்க எல்லாம். பட்ஜெட். ஹல்லேலூயா. நம்முடைய கண்ட்ரியோட யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? நிர்மலா சீதாராமன், ஒரு உமன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாம் பட்ஜெட் போட்டு தானே எங்களை எல்லாம் தாங்குறீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் எல்லாமே என்ன பண்ணோம், நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டு கேட்கணும். சில சிஸ்டர்ஸ் சில பிரதர்ஸ் இருக்காங்க, பட்ஜெட்டுக்கு அடங்கவே மாட்டாங்க, பட்ஜெட் தாண்டி போயிடுவாங்க. சிஸ்டர்ஸ் இல்லைன்னா பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங் வி ஹாவ் டு பட்ஜெட். இவ்வளோ இது பண்ணும், இவ்வளோ நம்ம என்ன பண்ணோம், சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற ஒரு என்ன பண்ண அந்த காரியத்தை நாம் இது பண்ணோம், ஒரு பிளான் பண்ணுறவங்க. பைபிள் அதானே சொல்லுது, மூடர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எண்ணெய் மாவு எல்லாமே இருக்கு, எல்லாமே யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே ஆயிடுச்சேன்னு சொல்லி மூடர்கள் மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அதை எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம செய்யணும், செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். நாம் செய்யும்போது தான் ஆசீர்வாதம், கர்த்தர் அதுக்கு மேலே நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, 7வது என்ஜாய் வாட் யூ ஹேவ். 8வது எழுதிக்கங்க, என்ஜாய் வாட் யூ ஹேவ். ரொம்ப பணம் இருக்கா, பேங்க் ஃபுல்லாக அமௌண்ட் இருக்கா, நல்லா செலவு பண்ண ஆசையாக இருக்கா, என்ஜாய் பண்ணுங்க. என்ன இருக்கோ நல்லா என்ஜாய் பண்ணி வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் 7 காரியங்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் பார்க்கிற தேவன், நான் கேட்கிற தேவன், உன்னை விடுவிக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொன்னார். எங்கிருந்து விடுவித்தார்? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து, பணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இல்லை பணத்தின் கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீ எப்படி பணத்தை செலவிடணும் என்று எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் பிரயோஜனமாக இருந்துச்சு? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதானா? பிரயோஜனமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, அவர் ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. ಆಬ್ರಹಾಮನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಹೇಳಿ ಆರಾಧನೆ. ಇಸಾಕನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಯಾಕೋಬಿನ
ದೇವರೇ ನಿಮಗೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹೇಳಿ, ಆರಾಧನೆ. ಎಲ್ಲ ಕಣ್ಗಳೇ ಮೂಡಿ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ಕರங்களை ಉಯರ್ತಿ ಆರಾಧನೆ, ஆராதனை. உணர்ந்து சொல்வோமா? ஆராதனை, ಆರಾಧನೆ. ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಇಲ್ಲಪ್ಪ. ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಹೇಳಿ, ಹೃದಯದ ತುಂಬ ನಿನ್ನ ಜ್ಞಾಪಕ, ಅದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಇಲ್ಲಪ್ಪ. ಈ ಲೋಕವೆಲ್ಲ ಹುಡುಕಿ ನಾ ಬಂದೆ, ಎಲ್ಲೂ ಸಿಗಲಿಲ್ಲ ನಿನ್ನಂತ ತಂದೆ. ಕರುಣಾಮಯನೇ, ಓ ಕರುಣಾಮಯನೇ, ಮಯನೇ ಓ ಕರುಣಾಮಯ. ಹೇಳಿ, ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ. ಎಲ್ಲ ಕರங்களை ಉಯರ್ತಿ ಆರಾಧನೆ, 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 ಆರಾಧನೆ. ಅಬ್ರಹಾಮನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಅಪ್ಪ ಆರಾಧನೆ. ಇದನ್ನು ನೆನೆಸ್ಕೊಂಡು ಆಡುವಾಗ ಒಂದು ಅದ್ಭುತ. ಇಸಾಕನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಡ್ಯಾಡಿ ಆರಾಧನೆ. ಹೇಳಿ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿಮಗೆ, ಯಾಕೋಬಿನ ದೇವರೇ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ತಂದೆ ಮಗನಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಹೇಳಿ, ನಾ ಮಾಡುವೆ ಹೇಳಿ. ತಂದೆ ಮಗನಿಗೆ அவர் பரிசுத்த ತ್ರಿಯೇಕ ದೇವನவர். ಎಲ್ಲರೂ ಎರಡು ಕೈ ಮೇಲೆ ಎತ್ತೇಳಿ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ಸಭೆ ಸತ್ತವಾಗಿ ಹೇಳಿ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ. ನಿಮ್ಮ ಶಬ್ದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಮುಟ್ಟು ಅಂತೇಳಿ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ,
ஷதரலமா ஆராதனே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா ஷதரலமா ஆராதனை நாயகர், கண்ணீரை காண்கிற தேவன், ஹல்லேலூயா, கூக்குரல்களை கேட்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், ஹல்லேலூயா. ஷதரலமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அப்பா ஏறெடுத்து ஒவ்வொரு ஜெபத்தை கேட்ட தேவன் நீராக இருக்கிறீர். உம்முடைய ஜனங்கள் ஆராதனை ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவன் என்று பாடினதை நீர் கேட்டிருக்கிறீர். அவர்கள் என்ன நெருக்கடியில் இருக்கிறார்களோ, என்ன கண்ணீரின் மத்தியில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய கூக்குரல்கள் என்னவா இருக்கிறதோ, அவருடைய மனத்தின் வேதனை என்ன இருக்கிறதோ கர்த்தாவே, நீர் காண்கிற தேவன், நீர் பதில் கொடுக்கிற தேவன், நீர் விடுவிக்கிற தேவன் ஐயா. ஒரு பதிலை தாங்க, ஒரு விடுதலை தாங்க இயேசுவே, தாரும் ஐயா. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களை பரிசுத்த ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விடுதலையை தர, உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்களுடைய கூக்குரல்களை மாற்றவர் ஆவலோடு வந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய பணத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, சத்ருவானவன் என்னென்ன விதைகள் போட்டு வைத்திருக்கிறானோ, சத்ருவானவன் என்னென்ன தடைகளை போட்டு இருக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், சொல்லுங்க, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா பொருளாதார தடைகளை we break and diffuse in the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறோம் ஐயா. ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு நாளில் கடந்து அவர்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அவருடைய வீடும், அவருடைய பிள்ளைகளும், குடும்பம், உற்றார் உறவினர்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவாராக. தொடர்ந்து ஆசீர்வதியும், தொடர்ந்து எல்லா கனம், துதி, எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கையை கொடுத்து ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ சொல்லுங்க. ஒரு பணத்தில் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. grow big. Hallelujah.